ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு துன்பப்படுத்தினால். மத்தேயு 5:11 சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பாவ ஜீவியத்தில் இருக்கும் உலக மக்கள் தங்களை சுற்றியிருக்கும் மற்றவர்களும் தங்களைப் போலவே பாவத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி அவர்கள் தங்களைப் போல மாற மறுத்து தொடர்ந்து பரிசுத்த வாழ்க்கை நடத்தினால் அவர்களை நிந்தித்து துன்பப்படுத்தி கேவலமாய் பேச தயங்க மாட்டார்கள். அவ்வாறு துன்பப்படுத்துவது இயல்புதானே. கலாத்தியர் 4:29. முந்தின வசனத்தில் நீதி நிமித்தம் வரும் துன்பத்தை குறித்து இயேசு பேசினார். ஆனால் இந்த வசனத்தில் தன் நிமித்தம் வரும் துன்பத்தை குறித்து பேசுகிறார். நீதியையும் தன்னையும் ஒன்றாக்கிக் கொள்ளுவதை கவனியுங்கள். நீதி நிமித்தம் பாடுகள் அனுபவிப்பதும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடு அனுபவிப்பதும் ஒன்றுதான். காரணம், அவரே நீதியின் நிறைவானவர். இன்றைக்கு மாம்சமான இஸ்ரவேலர் ஆவிக்குரிய ஈசாக்குகளை துன்புறுத்துகிறார்கள். கேலியும் பரியாசமும் செய்கிறார்கள். மாம்சீக சிந்தை உள்ளவர்கள் ஆவிக்கேற்றவர்களை அறிந்து கொள்வதில்லை. எனவேதான் மாம்சீக சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்கிறது. ரோமர் 8:7. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தினது மட்டுமல்லாமல் பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களையும் துன்புறுத்தினார்கள். இயேசு சொன்னார், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. மத்தேயு 5:12. காயீன் ஆபேலை எது நிமித்தம் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. 1 யோவான் 3:12. யோசேப்பு தன் சகோதரர்களால் துன்புறுத்தப்பட்டான். அவனுடைய நீதி நிமித்தம் எகிப்து தேசத்திலே சிறையிலே தள்ளப்பட வேண்டியதாயிற்று. மோசே நிந்திக்கப்பட்டார். யாத்ராகமம் 11:11. சாமுவேல் ஜனங்களால் தள்ளப்பட்டார். 1 சாமுவேல் 8:5. எலியா அவமதிக்கப்பட்டார். 1 ராஜாக்கள் 18:17. மிகாயா பகைக்கப்பட்டார். 1 ராஜாக்கள் 22:8. நெகேமியா ஒடுக்கப்பட்டார். நெகேமியா 4:4. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1:29. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். யோவான் 15:19-20 தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அன்போடு நினைவு கூறுங்கள். இன்றைய நினைவிற்கு 1 பேதுரு 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால்
அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை உபாகமம் 23, 24 மற்றும் 25 அதிகாரங்கள். மாலை மார்க் 14 அதிகாரம் 1 26 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு ஆயத்தமாயிருங்கள். அது உங்களுக்கு பாக்கியமாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.